கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறப்பு விசுவாச கருத்தரங்கிற்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் என்றால் என்னன்னா தேவனிடத்தில் இருப்பதை பேசுவதற்கு பேர் விசுவாசம். இப்போ நம்ம இடத்துல என்ன இருக்கும்? நிறைய குறைகள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் விசுவாசம்னா என்னன்னு சொன்னால், தேவனிடத்தில் இருக்கிறவைகளை பேசுவது தான் விசுவாசம். சொல்லுங்க, தேவனிடத்தில் இருப்பதை பேசுவது தான் விசுவாசம். சரி, இப்போ உங்கள் கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் யார் கையில் இருக்குது? அப்போ ஆண்டவர் கையில் இருக்கிறத நீங்கள் பேசணும். உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் பேசக்கூடாது. சுகவீனமாக இருக்குதா? சுகவீனம் உங்கள் கையில் இருக்குது, ஆனால் சுகம் யார் கையில் இருக்குது? அப்போ அவர் கையில் இருக்கிறத நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகத்தை அவர் கொடுத்துருவார். அதனால தான் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குது இல்லை எதையுமே நீங்கள் பார்க்காம தேவனிடத்தில் இருப்பதை நீங்கள் பார்த்து பேச பழக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்போ தேவனிடத்தில் என்ன இருக்குது? அடுத்து இருக்கா, தேவனிடத்தில் இருக்கிறத நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம பேச முடியும். அடுத்தது தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரோ, கொடுக்க போகிறாரோ, கொடுத்து இருக்கிறாரோ எல்லாம் யார் கையிலிருந்து வந்தது? அவருடைய கையிலிருந்து வந்தது. அப்போ அவர் கையில் என்னெல்லாம் இருக்குன்றத ஒரு 3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனிடத்தில் இருப்பது என்னென்னா, இல்லாதவைகளும் இருக்கிறவைகளும் அவர் கையில் இருக்குது. இல்லாதவைகளும் அவர்கிட்ட தான் இருக்குது, இருக்கிறவைகளும் அவர் கையில் தான் இருக்குது. அதுக்கு வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமன் சாப்டர் 4 வேர்ட்ஸ் 17. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன், உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல். அப்போ இல்லாதவைகளும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது, இருக்கிறவைகளும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ இருக்கிறவைகளுக்கு சொந்தக்காரன் அவர் தான், இல்லாதவைகளுக்கு சொந்தக்காரன் அவர் தான். அப்போ தேவனிடத்தில் இருக்கிறவைகளும் இல்லாதவைகளும் இருக்குது. நாம் தேவனிடத்தில் இருக்கிறதை நாம் பேசும்பொழுது நமக்கு தேவன் அதை கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், காணப்படுகிறவைகளும் அவர் கையில் இருக்கிறது, காணப்படாதவைகளும் அவர் கையில் இருக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ காணப்படாதவைகளும் அவர் கையில் இருக்குது, காணப்படுகிறவைகளும் இருக்குது. அப்போ சீன் அன்சீன், பார்க்கக்கூடியது பார்க்க முடியாதது எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழிவுள்ளதும் அவர் கையில் தான் இருக்குது, அழியாமையும் அவர் கையில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் மொத்தத்தில் யார் தான்? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். ஒரு ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா. ஆமீன். வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அப்ப அழிவுள்ளதும் அவர் கையில் தான் இருக்கு, அழியாமையும் அவர் கையில் தான் இருக்கு, எல்லாமே அவர் கையில் தான் இருக்கு. அதுதான் அவரிடத்தில் இருக்கிறது. நமக்கு என்ன வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் பேசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்ம கையில் இல்லாததுனால அதை பற்றி நம்ம அதை மைண்ட் பண்ணவே கூடாது.
உனக்கு என்ன ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், என்ன கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆபிரகாமுக்கு சொன்னார், கொடுத்தாரு. ஈசாக்குக்கு சொன்னார், கொடுத்தாரு. யாக்கோப்புக்கு சொன்னார், கொடுத்தாரு. யோசேப்புக்கு சொன்னார், கொடுத்தாரு. அன்னாளுக்கு சொன்னார், கொடுத்தாரு. தாவீதுக்கு சொன்னார், கொடுத்தாரு. அதே தேவன் தான் இன்னைக்கு மாறாம நமக்கு சொல்றாரு, நமக்கு கொடுக்கிறாரு. அதற்கு அவரிடத்தில் இருப்பவைகளை பேசுவதுதான் விசுவாசம். இன்னும் சில வசனத்தை பாருங்க, அழியாமை குறித்து. ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம். ரோமன் சாப்டர் 2 verse 7. ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். எதை தேடணுமா? அழியாமையை தேடணும், அழிந்து போகிறத தேடக்கூடாது. இதில் ஆண்டவர் அழுத்தமாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? அழியாமையும் நித்திய ஜீவன், சாரி அதை மறுபடியும் வாசி அந்த பின்பகுதியை. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும், நல்ல 3 விஷயம், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு. எதை தேடணும்? நம்ம விசுவாசத்தில் அழிவுள்ளதை தேடக்கூடாது, மகிமையை தேடணும், கனத்தை தேடணும், அழியாமையை தேடணும். இந்த 3ஐயும் தேடும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்குறாரா? நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃபை கொடுக்குறாரு. இதை தான் தேட சொல்றாரு. தேடுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்றாரு. என்னன்னா கனத்தை தேடணும், ஆண்டவரால் நம்ம கனப்படுத்தப்படுகிற வாழ்க்கை வாழணும், ஆண்டவருடைய மகிமை பெற்ற பாத்திரங்களாக நம்ம இருக்கணும். அழியாமையை நம்ம தேடிட்டு இருக்கணும், அழிந்து போறதை தேடக்கூடாது. அது கொடுக்கப்படும். தேடாட்டாலும் கொடுக்கப்படுறது என்னன்னா, இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் கேட்காம கொடுக்கப்படும். ஆனால் நாம் என்ன தேடணும்னு சொல்றாரு? கனத்தையும் மகிமை அழியாமை தேடணும். அப்படி தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த உலக பிரகாரமான எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மாட்டார்லாம் கிடையாது. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார், கொடுக்கறதுக்கு நிச்சயமாய் தருவார். இன்னொரு வசனத்தை கொடுங்க, வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 2 விஷயம். எதை வெளியரங்கமாக்கிறாரு? அழியாமையும் சுவிசேஷத்து. நல்லா வாசிங்க. ஜீவனையும் அழியாமையும். பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு அவருடைய ஜீவன். என்னைக்குமே இந்த ஜீவன் நம்மளை விட்டு போகாது. அடுத்தது அழியாமை. நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. அந்த ஆவி ஆத்மா எங்க போய் சேரும்? ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தில் போய் சேரும். அதனால இவைகளை தேட வேண்டும், இவைகளை பேச வேண்டும், இவைகளை அடைய வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. சரி, அப்படின்னா மறுபடியும் நான் தலைப்புக்கு வரேன். தேவனிடத்தில் இருப்பதை பேசுவதற்கு பெயர் தான் விசுவாசம். இப்போ தேவன் எப்படி பேசினார்? நமக்கு முன்மாதிரியை கொடுத்துருக்காருல. தேவன் எப்படி பேசினார்? தேவன் பேசினது ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் பேசினது ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கு? ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் இருக்கு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய விஷயமா இருக்கலாம், பரலோகத்துக்குரிய விஷயமா இருக்கலாம், ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம், பொருளாதார விஷயமா இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம், அந்த விஷயத்தை தேவன் பேசினது போல நாம் பேச வேண்டும். அந்த பேசக்கூடிய விஷயம் இல்லாததா கூட இருக்கலாம், இருக்கிறதா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது பேசினார். தேவன் சொல்லி பேசும்பொழுது, அதாவது தேவன் எப்படி பேசினாரோ அப்படி நாம் பேசும்பொழுது அதை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, இப்போ தேவன் பேசினது பிறகு தான் இதெல்லாம் வந்துச்சா, இல்லை பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சா? பேசுகிற பிறகு தான் வந்துச்சு. அதனால தான் நம்மளை பேச சொல்கிறாரு. அதனால தான் தேவன் நம்மளை பார்த்து என்ன செய்கிறாரு? பேசுங்க பேசுங்க பேசுங்க, நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, மனசுலேயே வச்சுட்டு இருக்காதீங்க, பேசுங்க பேசுங்கன்றார். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 11 verse 3, 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வசனம் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்? எல்லாருமே நம்மள மறுபடியும் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதை விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ எத்தனை வசனம் வாசித்தீங்க? 3ஆம் அதிகாரமா? 3ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதில் முக்கியமான சத்தியங்கள் இருக்குது. சயின்ஸுக்கும் டார்வினிசத்துக்கும் இந்த வசனத்துக்கும் எதிரடியான காரியங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். 11:3 இல்லையா? By faith we understand that the universe was created by the word of God. Universe was created by the word of God. சரியா? So that what is seen was not made out of things that are visible. இந்த உலகத்தில் பார்த்துட்டு இருக்கோமே, இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலேருந்து இன்னொன்று வரல, பார்க்காததிலிருந்து பார்க்கக்கூடியது வந்திருக்கு. அல்லேலூயா. காணப்படுகிறவைகள் தமிழில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? நான் வாசிக்கிறேன். காணப்படுகிறவைகள் சீன், காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அப்படின்னா இப்போ டார்வினிஸ் என்ன சொல்லுது? எலியிலேருந்து பூனை வந்துச்சு, பூனையிலேருந்து நாய் வந்துச்சு, நாயிலேருந்து குரங்கு வந்துச்சு, குரங்குலேருந்து காணப்படுகிறதுலேருந்து எதுவும் தோன்றவில்லை. எது காணப்பட்டதோ அது அப்படியே தான் இன்னை வரைக்கும் காணப்பட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இதை எழுதினவர் ரொம்ப ஆண்டவருடைய அந்த கிரியேஷனை நல்லா புரிந்தவர் எழுதியிருக்கார். தோன்றப்படுகிறவனால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். We must understand first, everything created by God from the beginning, there is no change in any creation. எந்த சிருஷ்டிலையும் மாற்றங்கள் வரல, அது இன்னொரு சிருஷ்டியாய் மாறல, அது அப்படியே தான் இருக்குது. நாய் இன்னைய வரைக்கும் நாயாக தான் இருக்குது, பூனை இன்னைய வரைக்கும் பூனையாக தான் இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம்? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிற ஜீவராசிகள், மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் அனைத்தும் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்ப இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு போட்டிருக்காரு? தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டாயிருக்கு. இவ்வளோ பெரிய பூமி, இதை விட பல 100 மடங்கு பிளானட்லாம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கத்தருக்கு சித்தமாக அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோ உலகங்களையும் படைத்த வல்லம் எதுனா தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்குது. ஆகவே தான் தேவனிடத்தில் இருப்பதை நாம் பேசும்பொழுது தேவனுடைய வார்த்தை வேலை செய்து அந்த ஆசீர்வாதங்களை கீழே அனுப்புகிறது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா let there be light, there was light. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வெளிச்சம் வந்துருச்சு. ஆகவே நமக்கு என்ன வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் இருக்கிறதை பேசுவதற்கு பேர் விசுவாசம். அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை நம்ம கூட
வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 66:22. 66:22. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல. எனக்கு முன்பாக நிற்குமா? நிற்பது போலவா? நிற்பது போல. At present it is there. அவருடைய பார்வையில் இப்போ இந்த இருக்கிற இதுக்கு மேலே இந்த உலகம் அழிஞ்சு புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகுது பாருங்க. அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த சைட் ஆஃப் காட். நமக்கு இன்னும் தோன்றப்படலை, நாம் அதை பார்க்கல, ஆனால் அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தான் நம்முடைய பார்வையை மாற்றணும். மறுபடியும் வாசிங்க. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல. எனக்கு முன்பாக நிற்கும்ல, நிற்பது போல பிரசன்ட் டென்ஸ்ல. சந்ததியும் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பாருங்க, எதுக்கு ஒப்பா சொல்றாருன்னா, நான் ஒரு புதிய பூமி புதிய வானம் படைக்க போறேன். அது இன்னும் நீங்க பார்க்கல, ஆனா அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல, அது அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. ஏன் நிற்குதுன்னா, எப்படா டெலிவரி கொடுக்கலாம், இவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நின்றுட்டுருக்கு. கார் தயாராகி ஷோரூமில் நிற்குது. எதுக்கு நிற்குதுன்னா, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா டெலிவரி கொடுக்கறதுக்காக நிற்குது. அது மாதிரி எல்லாம் ஆல்ரெடி பிளான்டு, எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிறத நாம் பேசாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பரிதாபம். நம்மக்கிட்ட என்ன இருக்கு, ஆண்டவர் தெரியுமா, ஆண்டவரே நேற்று நைட்லேருந்து வயிற்று வலி தாங்க முடியலப்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டீங்களே. அது அவர்கிட்ட இல்லை, அதனால் அதுக்கு செவி கொடுக்க மாட்டார். என்ன கேட்கணும், இந்த வயிற்று வலிக்குரிய சுகம் அவங்கக்கிட்ட இருக்குல்ல, அதை நான் பேசுகிறேன்னா சுகம் கீழே வரும். கார் எப்போ டெலிவரி வரும்னா, நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்டால் வந்துடும். அல்லேலூயா. நம்ம எப்பயுமே ஜெபம் என்னன்னா, பேகன்ஸ் ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். புறஜாதிகளுடைய ஜெபம் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தரும் சாமிக்கிட்ட போய் என்ன செய்வேன், சாமி எனக்கு இது இல்லை அது இல்லை, இப்படி குறை இருக்கு அப்படி இருக்கு, நீ அதை தீர்த்து வச்சு நான் உனக்கு எதை செய்வேன், என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் செஞ்சுவாங்க. நம்ம பிபிலிக்கல் ப்ரேயர் நம்மக்கிட்ட இருக்கிறத சொல்றதல்ல, அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் அதை பேசுவது தான் வேதாகமத்தில் உள்ள ஜெபம். அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன இல்லையோ அதையே எல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லாமல் கேளுங்கள் கொடுக்கப்படுன்ட்டார். குறையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு என்கிட்ட சொல்லாத, உனக்கு என்ன வேணுமோ சொல்ல நான் கொடுத்துட்றேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க, ரொம்ப அருமையான வசனம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் பெயரும், உங்களுடைய ஜெனரேஷன் மட்டும் இல்லை, உங்களுடைய நேம் நிற்குன்றாரு பூமியில். அல்லேலூயா, அல்லேலூயா. நேமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. பாருங்க, தாவீதுக்குன்னு ஒரு பெயரை ஏற்படுத்தினார். இன்னைய வரைக்கும் தாவீது த சிட்டி ஆஃப் டேவிட்னு பெரிய பேனரே இருக்குது, பெரிய போர்டே வச்சுருக்குறாங்க இஸ்ரேல் நாட்டில். இன்னைக்கு தாவீது யாரை மறக்க முடியுதா? லட்சக்கணக்கான பேர் தாவீதன் பெயரை யூஸ் பண்ணுறாங்க, உச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் என்ன செய்யல, அந்த பேர் மாறல. அப்போ ஆண்டவரிடத்தில் இருக்கிறத நீங்கள் பேசும்போது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறது மட்டுமல்ல, உங்களுடைய பேரை இந்த பூமியில் நிலைப்படுத்தி இன்னாருடைய பையன் இன்னாருடைய பேர் என்ற பெயரை நிலைப்படுத்துறாரு. அது எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு, நான் படைக்க போகிறேன்ல புதிய வானம் புதிய பூமி, அது எப்படி இப்போ எனக்கு முன்னாடி நிற்குதோ அதே போல் நீயும் உன்னுடைய சந்ததியும் எனக்கு முன்னாடி எப்பயுமே நிற்பீங்கன்னு சொல்கிறார். எதையோ கொண்டு போய் எங்கேயோ கனெக்ஷன் பண்ணுறாரு பாருங்க. அப்படின்னா என்ன, புதிய பூமியிலையும் புதிய வானத்தில் நம்முடைய சந்ததியெல்லாம் போய் வாசம் பண்ணுன்றது அவர் பிளான் வச்சுருக்காரு. நமக்கு தெரியாது எப்போ அது வரும், நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. எப்போ டெலிவரி கொடுக்கலாம். ஆனால் நாம் கேட்கறதில்ல. நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா, என்னென்னலாம் குறை இருக்குதோ அதெல்லாம் யாருக்கிட்ட சொல்கிறது? நம்மளாம் சங்கீதம் எழுத சொன்னால் எழுத மாட்டோம், புலம்பல் எழுத சொன்னால் எழுதிடுவோம்.
பைபிளில் நிறைய புக்கு இருக்குது. அதில் புலம்பல்னு புத்தகம், ஒப்பாரி அதுக்கு பேர், ஒப்பாரியா பேசுவார் எரேமியா. அந்த மாதிரி நம்ம ஆள சொல்லுங்கள், எவ்வளோ குறைய சொல்லி அழுவோம். எதை கேட்க சொல்லுங்கள், ஒன்றுமே கேட்க மாட்டோம். அவர் கொடுத்தா கொடுக்கணும், கொடுக்காடி போட்டோம், படைச்சாரில் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக அது புதிய வானம் புதுமை நிற்கிறது போல நீயும் உன்னுடைய சந்ததியும் என்றென்றைக்கும் நிற்கும், நீங்காத பெயரை உனக்கு ஏற்படுத்துவேன்னு ஏசாயாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. இன்றைக்கு நான் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய வார்த்தையினாலே, வசிக்கிறீங்களா? 2 பேதுரு 3:13, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதிவாசமாய் இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப அந்த பழைய நம்முடைய மூதாதையர்கள் அல்லது சீடர்கள், இயேசுநாதருடைய சீடர்கள் என்னத்தை எதிர்பார்த்துருந்தாங்களா? சீக்கிரம் புதிய வானம் உண்டாக போகுது, சீக்கிரம் புதிய பூமி உண்டாக போகுது, ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறாரு, அடுத்த தலைமுறை அங்கே போக போகுது, நீதி வாசமாக இருக்க போகுது, பாவம் இல்லாத உலகத்தில் வாழ போகிறோம் அப்படின்ற எண்ணத்திலே வாழ்ந்தாங்களா? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதான, இப்போது இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் மறுமையை குறித்து சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறாங்க. எதிர்காலத்து குறித்து எதையுமே சிந்திக்காமல் வாழ்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அழியாமையை குறித்தோ நித்தியத்தை குறித்தோ தேவன் வைத்திருக்க மகத்துவத்தை குறித்து கண்ணே இல்லை. ஏதோ ஒரு 1.5 சென்ட் கிடைச்சா போதும், 2 சென்ட் கிடைச்சா போதும், அன்னன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கிடைச்சா போதும், 100 50 கிடைச்சா போதும், எதை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த காலத்தை ஓட்டிகிட்டு போவோம், நமக்கு பின்னாடி நம்முடைய சந்ததி அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உலக மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவரிடத்தில் நமக்காக வைத்திருக்கிறவைகளை பேச வேண்டும். அவைகள் நமக்கு உண்டாகி பெருகும், அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையா? அது வருகிறதற்காக காத்திருங்கள். அது நிச்சயமாகவே என்ன செய்யும் சொன்னால் வரும். அது ஏனென்று சொன்னால் தேவன் அதை சிருஷ்டிக்கிறார், தேவன் அதை உண்டாக்குகிறார். அதனால தான் வேதத்தில் அழியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அழியாத ஆசீர்வாதங்கள், அழியாத ஆசீர்வாதங்கள். அப்போ உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் யார் கையில் தான் இருக்குது? கர்த்தரிடத்தில். நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் யார் கையில் தான் இருக்குது? கர்த்தரிடத்தில். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பூமியில் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எப்படி காணப்படணும்? யாருக்கு பிரியமாக வாழணும்? ஆண்டவருக்கு. 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. எப்படி வாழணும் அப்படின்னு. 7ஆம் வசனம், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவராய் இருக்கிறோம் என்று கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். பாருங்க, மறுபடியும் அதை யோசித்து பாருங்க. இந்த தேகத்தில், இந்த உடலிலே குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து தேகத்தை விட்டு குடி போகவும், தேகத்தை விட்டு நித்திய வீட்டுக்கு குடி போகவும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். யாருக்கு ஆசை? பரிசுத்த பவுலுக்கு ஆசை. நித்தியமா வாழ்ற அழியாத உலகத்தில் போய் வாழ்றதுக்கு ஆசைப்படுகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவளாய் இருக்க நாடுகிறோம். அல்லேலூயா. சரீரத்தில் குடியிருந்தாலும் அவருக்கு பிரியமாக தான் நடக்கணும், பரலோகத்தில் போய் குடியிருந்தாலும் அவருக்கு பிரியமாக தான் நடக்கணும். அப்போ இந்த பூமியில் இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் தான் அங்கே போய் இப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் குடியிருந்தாலும் கர்த்தருக்கு தான் பிரியமாக நடக்கணும், சரீரத்து குடி இராமற் போனாலும் கர்த்தருக்கு பிரியமாக தான் நடக்கணுமே தவிர இதில் மாற்றத்தை கொண்டு வரவே கூடாது. அப்படி நம்ம வாழும்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகும். கர்த்தர் நமக்கு அவைகளை நம் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். ஆகவே கர்த்தரிடத்தில் இருப்பவைகளை பேசுங்கள், தேவன் அதை உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் நீர் என்னோடும் சபையோடும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். உம்முடைய வார்த்தையில் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் உம்மை மட்டுமே நம்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே, ஆமென். இருதயத்தில் கை வீசுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.